பென்டென் சீரிஸோட முதல் எபிசோடான அண்ட் தென் தேர் வேர் 10 அப்படிங்கிற எபிசோட்லயே போக்கிமானோட சில ரெஃபரன்ஸை வந்து கிரியேட்டர்ஸ் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பென்டெனுக்கு வந்து ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஒரு பாட்ல இருந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, பூமிக்கு வந்து விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாடம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம போக்கிமான் சீரிஸ்ல வரக்கூடிய போக்கிபாலை பார்க்குற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் பார்க்கறதுக்கு போக்கிபால் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அதே எபிசோட்ல நம்ம வில்கேக்ஸோட ஷிப்புக்கு உள்ள வந்து கிரியேட்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதை பார்க்கிறதுக்கு போக்கிபால் மாதிரியே இருக்குல்ல, போக்கிமானோட சின்ன ரெஃபரன்ஸ் அதை வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கென் 10 அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஃபியூச்சரை சேர்ந்த பென் 10,000 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்வாய்டு எக்கை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா வீசி ஒரு மோசமான ஏலியனை வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை வந்து கிரியேட்டர்ஸ் போக்கிமானோட ரெஃபரன்ஸாக தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா போக்கிமானோட மெயின் ஸ்டோரியே இதுதான். அதாவது போக்கிமான் சீரிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போக்கிபாலை வீசி தான் போக்கிமான்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனை இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இது வச்சிருக்காங்க. அதாவது ஒரு போக்கிமானோட ரெஃபரன்ஸாக தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இது ஒரு போக்கிமானோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்கவும் முடியுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிட்டு இருந்த பென்டென் கிரியேட்டர்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரும்போது பச்சையாவே சில போக்கிமான்ஸே காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. நீங்க கேட் ஃபைட் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராத் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மீனை நல்லா ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம போக்கிமான் சீரிஸ்ல வரக்கூடிய மேஜிக் கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கிமானை தான் அந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அதை பார்த்த உடனே நமக்கு தெளிவா புரியுது இது வந்து மேஜிக் கார்ப் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்று போல இருந்தாலும் இது வந்து வேற வேற, இது வந்து மேஜிக் கார்ப்பே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதே மேஜிக் கார்ப்பை ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல இன்னொரு முறை காமிச்சிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரூக் டேல்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல தான் அதை பத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிராண்ட்பா மேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா நம்ம மேஜிக் கார்ப்பை திருப்பியும் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போன தடவை வந்து நம்ம ராத் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மேஜிக் கார்ப் வந்து ரொம்பவே பெருசா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த தடவை வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் மேஜிக் கார்ப்பை வந்து பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்த செகண்டே என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ஷெரிஃப் வேட்சன் இருக்கார்ல அவர் என்ன செய்வார்னா கேரிடோஸை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேரிடோஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேஜிக் கார்ப்போட எவால்வ் வெர்ஷன், போக்கிமான்ல வரக்கூடிய நம்ம மேஜிக் கார்ப்போட எவால்வ் வெர்ஷன் தான் இந்த கேரிடோஸ். அப்ப இந்த கேரிடோஸை பிடிக்கிற மாதிரி காட்டி இது ஒரு போக்கிமானோட ரெஃபரன்ஸ் தான், போக்கிமானோட ரெஃபரன்ஸ் தான் இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பளிச்சுனே காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம சில பென்டென் ஏலியன்ஸை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம போக்கிமான் சீரிஸ்ல வரக்கூடிய போக்கிமான்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, பார்க்கறதுக்கு அச்சஸ்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வீடியோவில் தனியாவே இதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பென்டென் சீரிஸ்ல வந்து கோஸ்ட் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் வரும். இந்த ஏலியனை பார்க்கறதுக்கு அப்படியே போக்கிமான் சீரிஸ்ல வரக்கூடிய டஸ்க் நாயரை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பக்கத்து பதில் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒத்த கண்ணு தான் இருக்கும், ரெண்டு பேருக்குமே கைகள் இருக்கும் ஆனா கால்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது, போக்கிமானோட ரெஃபரன்ஸா தான் பென்டென் சீரிஸ்ல இந்த ஏலியனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அதை வந்து அந்த ரூக் டேல்ஸ் அப்படிங்கிற எபிசோட்லயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா நாங்க போக்கிமான் ரெஃபரன்ஸா தான் சில விஷயங்கள் நாங்க உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அவங்க தெளிவாகவே அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு போக்கிமானோட ரெஃபரன்ஸா தான் அவங்க இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் சீரிஸ்ல வரக்கூடிய கென் 10 அப்படிங்கிற எபிசோட்ல காட்டப்பட்ட இந்த ஏலியனை தான், இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து மேக்ஸடோமர். அதே நேரத்தில் பென்டென் சீரிஸ்ல வந்து இதுக்கு சாதாரண ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி. இந்த பேரை கேட்ட உடனேயே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, த கிரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லி அண்ட் மேண்டி அப்படிங்கிற அனிமேட்டட் டிவி சீரிஸ்ல வரக்கூடிய பில்லி மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டு கேரக்டருமே நீங்க பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் ரெண்டு கேரக்டரும் வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அது மேல இன்ஸ்பயர் ஆகி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு கேரக்டரோட பேரும் ஒன்று தான், பில்லி. ஸோ பில்லி அண்ட் மேண்டில வரக்கூடிய பில்லியோட ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து பென்டென் சீரிஸ்ல இந்த கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 2 அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைபர் பென் கூட சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா பென்னை தன்னோட ஷிப்புக்கு கொண்டு வந்து அவரோட ட்ரோஃபி ரூம்ல தலைகளா கட்டி தொங்க விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அப்போ அவரோட ட்ரோஃபி ரூமை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்பன்ஸையும் அவர் தோக்கடிச்ச ஏலியன்ஸோட உடல் பாகங்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதுல குறிப்பா இந்த இடத்துல ஒரு ஸ்வாடை வந்து காட்டியிருப்பாங்க. பார்க்கவே வித்தியாசமா இருக்குது இல்ல. இதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்வாடோட பேரு தெர்மல் ஸ்வாட். 2008 வருஷம் வெளியான
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸ்ல வந்து கிரிம்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இந்த ஸ்வாடை வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 ஸ்வாடையும் பாருங்களேன், நீங்களே நல்லா பாருங்களேன், 2 ஸ்வாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சந்தேகமே வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தான். இந்த தெர்மல் ஸ்வாடு மேலே இன்ஸ்பயர் ஆகித்தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு ரெஃபரன்ஸா இந்த இடத்துல வந்து பென்டன் சீரிஸ்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ட்ராஃபி ரூமில் வந்து ஒரு ஹூக் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெஃபரன்ஸ் தான். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸில் வரக்கூடிய லாக்டவுன் அப்படிங்கிற கேரக்டர் யூஸ் பண்ணுற ஒரு ஹூக் தான் அது. அதைத்தான் அந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க. இப்போ பென்டன் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க, கைபர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வரக்கூடிய லாக்டவுனையும் கிரிம்லாக்கையும் தோக்கடிச்சு சாகடிச்சு அவங்க வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல வராங்களோ? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து அல்டிமேட் ஹியூமங்கஸோட ஹெல்மெட் இருக்கு. அல்டிமேட் ஹியூமங்கஸாரியே அவர் சாகடிச்சிட்டாரு அப்படின்னா இவங்கெல்லாம் ஏமாத்திரம். ஆம்னிவர்ஸ் சீரிஸில் வந்து ஸ்பெஷல் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கும். அந்த ஸ்பெஷல் டெலிவரிங்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா தண்டர் பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. அதில் தான் அதை அறிமுகமே படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த தண்டர் பிக்கோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வெப்பன் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளேர் மாதிரியான ஒரு வெப்பனை வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெஃபரன்ஸ் தான். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அனிமேட்டட் சீரிஸ்ல வரக்கூடிய ஸ்வூப்ங்கிற கேரக்டரோட வெப்பனை தான் அந்த இடத்துல காட்டவே செஞ்சிருக்காங்க. இந்த வெப்பனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் மேஸ். இதைத்தான் பென்டன் சீரிஸ்ல வந்து தண்டர் பிக் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெஃபரன்ஸ் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எபிசோட பற்றி தான். இந்த எபிசோட்ல வந்து பென், குவென், கிராண்ட்பா இவங்க 3 பேருமே ஒரு மாய உலகத்தில் மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கிற சாபம் நீங்கணும் அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆசையா காத்துக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு கிஃப்ட்டை டெலிவரி பண்ணணும், அப்பதான் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சாபத்தை நீக்கி எல்லாத்தையுமே பழைய நிலைமைக்கு இந்த 3 பேருமே கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா இந்த 3 சின்ன பசங்களை வந்து கிரியேட்டர்ஸ் காட்டியிருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்படிங்கிற அனிமேட்டட் சீரீஸ்ல வரக்கூடிய இந்த 3 கேரக்டரை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல இன்ஸ்பயர் ஆகி அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2 இதையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நருட்டோவோட 3 கேரக்டர் தான் அந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. ஒரு நருட்டோ ரெஃபரன்ஸா அவங்க ரொம்ப அழகாவே யோசிச்சு அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெஃபரன்ஸ் தான். ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய ஓட்டோ மோட்டிவ்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வார்லார்ட் கார் ரெட்விண்ட்னு சொல்லக்கூடிய டெட்ராமன் ஸ்பீசிஸோட ரூலரோட கார் கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து திருடிட்டு போயிருப்பான். அவனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூக்கும் கெவினும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ரூக்கோட புரோட்டோ ட்ரக்கை யூஸ் பண்ணி ஓட்டோ வந்து ஒரு மிகப்பெரிய ரோபோட்டா மாறி இருப்பான். அதை பார்த்த உடனே பச்சையா தெரியுது இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. கடைசியா உள்ள வந்து பென் டெனிசனும் அப்கிரேடா மாறி கெவினோட காரை வச்சு அவரும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாறி இருப்பாரு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லாம தெளிவாகவே நமக்கு தெரியுது. சாம் ஸ்கூல் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த எபிசோட்ல சாம் கேஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஹெக்ஸோட ஸ்டாஃப் ஆஃப் ஏஜஸ்க்காக வந்திருப்பாங்க. அந்த ஸ்டாஃபுக்காக ஹெக்ஸையே பொம்மையாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எப்படியாவது சாம் கேஸ்டரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பென், குவென், கெவின் அப்புறம் ரூக் இந்த 4 பேருமே பயங்கரமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாம் கேஸ்டர் தன்னோட மேஜிக் மூலமாக பென்னை வந்து தூக்கி வீசி இருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பென் பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்திருப்பாரு. அப்போ அவரோட கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா கொசுபத்தி சுருள் மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு போக்கிமான் ரெஃபரன்ஸ். போக்கிமான் சீரிஸை பார்த்த எல்லாருக்குமே நல்லா தெளிவாகவே தெரியும். போக்கிமான் சீரிஸில் வந்து ஒரு போக்கிமான் சண்டை போட்டு நாக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அவரோட கண் வந்து இந்த மாதிரி கொசுபத்தி சுருள் மாதிரி தான் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆஷா இருக்கட்டும் இல்லை வேற யாராவது இருக்கட்டும் அவங்க கூட அடிபட்டு கீழே விழுந்தாங்க அப்படின்னா அவங்களோட கண்ணும் இந்த மாதிரி தான் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒரு போக்கிமான் ரெஃபரன்ஸாக தான் இந்த சாம் ஸ்கூல் அப்படிங்கிற எபிசோட்ல பென்டன் கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வந்து காட்டிட்டாப் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிட்ட காப்பாத்துறதுக்காக நம்ம பென் டெனிசனும் ரூக்கு வந்து போராடிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்பேனர் அங்க வந்திருப்பாரு. இந்த ஸ்பேனர் வந்தவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நம்ம பென் டெனிசனுக்கு வந்து சில்லி ஃப்ரைஸ் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம பென் டெனிசன் தான் சில்லி ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்குமே. ஸோ சில்லி ஃப்ரைஸ் வந்து கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம பென் டெனிசனும் அதை வாங்கி சாப்பிடுவாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து உருளைக்கிழங்குல செஞ்ச சில்லி ஃப்ரைஸ் கிடையாது. அது வந்து ஏலியன் வார்ம்ஸ் அதாவது வேற்று கிரக புழுக்களை வச்சு செஞ்ச ஒரு சில்லி ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இடத்துல பென் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த புழுவை நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இதே புழுவை வந்து ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல இன்னொரு இடத்துலயும் காட்டியிருப்பாங்க. ஸ்லைட் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய எபிசோட்ல வந்து நம்ம ட்ரீபா இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து இந்த புழுவை எடுத்து சாப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 2 இடத்துலயுமே இந்த புழுவை வந்து சாப்பிடுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனா அந்த புழுவை எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிசில வந்து டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸ் இருக்கு. அந்த
அனிமேட்டட் சீரிஸ்ல வந்து டேட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புழுவை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதே டீன் டைட்டன்ஸ் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸ்ல வந்து கேன் ஐ கீப் ஹிம் அப்படிங்கிற ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல 2வது முறையா இதே புழுவை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த புழுவுக்கு வந்து நம்ம பீஸ்ட் பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பாவப்பட்டு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து தன்னோட பெட்டு மாதிரி வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு சில்கி அப்படின்னு சொல்லி பேர் கூட வச்சிருப்பாங்க. நம்ம பீஸ்ட் பாய் என்ன செய்வார் அப்படின்னா இதை ஸ்டார் ஃபயர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஸ்டார் ஃபயருக்கு சில்கி ரொம்பவே பிடிச்சு போக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னோட பெட்டா அதை கேட்டு அவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த சில்கியை தான் நம்ம அதை காட்டிட்டாப் அப்படிங்கிற எபிசோட்லையும் ஸ்லைட் ஃபை அப்படிங்கிற எபிசோட்லையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு டிசி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அல்டிமேட் சீரிஸ்ல வந்து ஹீரோ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் நெமிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து மார்வல்ல வரக்கூடிய அயன்மேனோட காப்பி, அயன்மேன் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கேரக்டர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, 2 பேரும் சூட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இது மார்வல் காப்பில உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது. டிசில வரக்கூடிய ஒரு கேரக்டர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கேப்டன் நெமிசிஸை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கேப்டன் நெமிசிஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க வந்து 2 பேரையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது, 2 பேரும் ஒரே கேரக்டர் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு 2 கேரக்டரும் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. நம்ம டீன் டைட்டன்ஸ் அனிமேட்டட் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட இதே கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. வில்லனா வந்திருப்பாரு. தி பீஸ்ட் வித்தின் அப்படிங்கிற எபிசோட்ல வந்து இதே கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர் நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் நெமிசிஸுக்கும் அடோனிஸுக்கும் வித்தியாசமே தெரியாது. 2 பேரும் அச்சஸ்ல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. சோ நம்ம டிசியில் இருக்கக்கூடிய அடோனிஸோட ரெஃபரன்ஸா தான் நம்ம கேப்டன் நெமிசிஸியா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதுவும் ஒரு டிசி ரெஃபரன்ஸ் தான். அண்ட் தென் தேர் வேர் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாசிக் சீரிஸோட முதல் எபிசோட்ல தான் டிசி ரெஃபரன்ஸே கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போதே டிசியை வச்சு தான் புள்ளியா சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட ரஸ் பாக்கெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ரஸ் பாக்கெட்டோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா S81Z1M அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து நம்ம சசாமோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த 811 வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்பர்ஸ் தானே. அந்த நம்பர்ஸை வந்து ஆல்பபெட்டிக் நம்பரில் நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 8 வர இடத்துல வந்து ஹெச் வரும் இல்லையா, ஆல்பபெட்டிக் நம்பர் வந்து ஹெச் வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா SH அப்புறம் 1 வர இடத்துல வந்து ஏ வரும், SHAZAM அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா சசாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது சசாமோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பூ போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பூ கூட 1974 வந்த சசாம்னு சொல்லி ஒரு டிவி சீரிஸ் வந்து வந்திருக்கு. அந்த டிவி சீரிஸோட ரெஃபரன்ஸாக தான், அதாவது நம்ம சசாமோட ரெஃபரன்ஸாக தான் அந்த பூவை கூட அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் பிளேட்டும் நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட ட்ரெஸ்ஸோட டிசைனும் அப்படியே சசாம காட்டுற மாதிரியே இருக்குது. அது ஒரு சசாமோட ரெஃபரன்ஸாக தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா 10 உலகங்களை ஜெயிச்சுட்டு மிகப்பெரிய பலசாலியா மாறி அந்த 10 உலகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை வீரருடைய சக்தியும் தனக்குள்ள கிரகிச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பூமிக்கு வந்திருப்பாரு. பூமியில வந்த உடனே பென் டெனிசன் கூட சண்டை போடுறதுக்கு வந்து அவர் சவால் விட்டுருப்பாரு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் பிளம்பர்ஸ் ஹெல்பர்ஸும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வில்கேக்ஸ்க்கு விரோதமா சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்ணில இருந்து ஒரு விதமான பீமை வெளியிட்டு இருப்பாரு. அந்த பீம் என்ன செய்யும் அப்படின்னா எதிரியை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு போயிருக்கும். நம்ம எக்ஸலரேட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேகத்துக்கு ஓடும் போது அந்த வேகத்தோட கூட அந்த பீம் போய் கரெக்டா எதிரியை தாக்குனதுக்கு அப்புறம் தான் அது மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம டிசி ரெஃபரன்ஸ் தான். நான் சொன்ன உடனே நம்ம டிசி ஃபேன்ஸ் எல்லாருமே அசால்ட் அடிச்சிருப்பீங்க. இது தெரியாதப்பா, இது நம்ம டார்க் சைடோட ஒமேகா பீம் அப்படின்னு சொல்லி தெளிவா அடிச்சிருப்பீங்க. ஏன்னா டிசி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு மூவ் அப்படின்னு சொன்னாலே இந்த டார்க் சைடோட ஒமேகா பீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லானது. அதாவது ஒரு எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி ஒரே அடியில காலி பண்ணக்கூடிய பவர் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா பீமை தான் இந்த இடத்துல ஒரு டிசி ரெஃபரன்ஸா பென்டன் கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. சோ இதுவும் ஒரு டிசி ரெஃபரன்ஸ் தான். தி கலாக்டிக் என்ஃபோர்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்டிமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ வந்து காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் பளிச்சுன்னு அடிச்சிருவீங்க. நம்ம சூப்பர்மேனோட
சூப்பர்மேனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அது உருவாக்கப்பட்டிருக்குது, நம்ம சூப்பர்மேனோட ரெஃபரன்ஸ் அதாவது வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பளிச்சு நடிச்சிருவீங்க. ஏன்னா பாக்குறதுக்கும் அவருடைய ட்ரெஸ்ஸோட டிசைனா இருக்கட்டும், அவருடைய நெஞ்சில வந்து யூன்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா, அதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சூப்பர்மேனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து அந்த அல்டிமஸ் வந்து யூன்னு போட்டிருக்காருல, நம்ம சூப்பர்மேன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. சோ அவரோட பின்னாடி இருக்கக்கூடிய சால்வியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம சூப்பர்மேனை அப்படியே காட்டக்கூடியதா இருக்குது அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. சோ இதுவும் ஒரு டிசி ரெஃபரன்ஸ் தான், சூப்பர்மேனோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இதையும் வச்சிருக்காங்க. சூப்பர்மேனோட காப்பி மாதிரி தான் இதையும் காட்டியிருக்காங்க. ஸோ அல்டிமோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டிசியோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இவ்வளவு ஏன் நம்ம பென் டென்னிஸோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பென் டென் ஃபேன்ஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க பெஞ்சமின் கர்பி டென்னிசன் அப்படின்னு சொல்லி. இந்த பேர் கூட ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தாங்க. அவரோட நடுப்பேர்ல வந்து கர்பி அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மார்வல் காமிக் ரைட்டரான ஜாக் கர்பியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவரோட பேர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பென் டென்னுக்கு இப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ரூமர் கிடையாது, பென் டென் கிரியேட்டர்ஸ் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பென் டென்னுக்கும் மார்வலுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் நிறைய மார்வல் ரெஃபரன்ஸை வந்து நம்மளால பென் டென் சீரிஸ்ல பார்க்க முடியுது. ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வந்து சாம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம குவென்னுக்கும் சாம் கேஸ்டுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி சண்டை நடக்கும்போது நம்ம குவென் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஷீல்ட் ஆஃப் சர்பென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்ல போட்டு தன்னை சுத்தி ஒரு ஷீல்டை வர வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நம்ம மார்வல்ல வரக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரெஃபரன்ஸ். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமேட்டட் சீரிஸ். அந்த சீரிஸ்ல வந்து ஸ்ட்ரேஞ்ச் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அதாவது ஷீல்ட் ஆஃப் சர்பென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெல்ல போட்டு தன்னை சுத்தி ஒரு ஷீல்டை வர வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மேல இன்ஸ்பயர் ஆகி தான் பென் டென் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பென் டென் சீரிஸ்ல குவென் இந்த மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி, இந்த மேஜிக்கல் ஸ்பெல்லை யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதுல வந்து அமங் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காண்ட்லெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த காண்ட்லெட்ல நிறைய கலர் கலரா ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காண்ட்லெட்டை யாரு கையில போடுறாங்களோ அவங்களுக்கு சில பவர்ஸ் அது கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நான் சொல்லவே வேண்டாம், இதுலயே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இது எதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம மார்வல்ல வரக்கூடிய இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டோட ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கோல்டன் ஃபிஸ்ட் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய க்ரூஜ் மேட்ச் அப்படிங்கிற எபிசோட்ல தான் வந்து காட்டியிருப்பாங்க. வழக்கமா ஒரு எபிசோடுக்கு உள்ளதான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மார்வல் ரெஃபரன்ஸ் வந்து சின்னதா ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த எபிசோடே ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த எபிசோட்ல வரக்கூடிய கதையை அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம மார்வல்ல வரக்கூடிய பிளானட் ஹல்கோட ஸ்டோரியை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரெண்டும் அச்சஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். இந்த பென் டென் சீரிஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம பென் டென்னிஸனை கடத்திட்டு போய் ஒரு டிவைஸை வந்து அவருடைய வலது பக்க செஸ்ட்ல வச்சு அவர் அடிமையாக்கி மற்றவங்க கூட சண்டை போட வச்சு ரசிப்பாங்க. அதுக்கப்புறமா பென் எப்படி அங்க இருக்கிற லீடரை தோக்கடிச்சு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி அவர் எப்படி தப்பிச்சு வராரு அப்படிங்கறதான் கதை. இது அப்படியே பிளானட் ஹல்கோட ஸ்டோரியில என்ன கேட்குற மாதிரியே இருக்குல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இது முழுக்க முழுக்க ஹல்கோட ரெஃபரன்ஸா தான் இந்த எபிசோடையே வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. தி கிராக்கன் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா பென் டென்னிசன் குவென்னை பயங்காட்டுறதுக்காக நம்ம ஒரு லேக்குள்ள இருந்து ஃபோர் ஆர்ம்ஸா மாறி அந்த லேக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஒரு மான்ஸ்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து குவென் வந்து பயங்கரமா பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் பென் போட்டிருந்த அந்த வேஷத்தை வந்து அப்படி பாஸ் பண்ணி வச்சு அது என்ன வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேன் திங்கா தான் ஒரு வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. நம்ம மார்வல்ல வந்து மேன் திங் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் மாதிரியே அவர் வந்து வேஷம் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து பென் டென் போட்ட வேஷத்தையும் மேன் திங்கையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒற்றுமைகளை உங்களால பார்க்க முடியும். சந்தேகமே வேண்டாம், இது நம்ம மார்வல்ல வரக்கூடிய மேன் திங்கோட ரெஃபரன்ஸ் அதாவது வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இருக்குது. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பென் டென்னிசனோட ஈவில் வெர்ஷனான பென் சாரோவை வந்து காட்டியிருப்பாங்க. நீங்க அந்த பென் சாரோவை நல்லா பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரியே இருந்திருப்பாருங்க. அவர் நம்ம பென் டென் கூட நல்ல பென் டென் கூட சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு. பென் ஸ்மாஷ். இதை கேட்ட உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இது நம்ம ஹல்கோட ரெஃபரன்ஸ் தான். ஹல்க் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாரு. வேற லெவல்ல துவம்சம் பண்ணி வேற லெவல்ல பயங்கரமா சண்டை போடுவாரு.
அது மேல இன்ஸ்பயர் ஆகி தான் பென்டன் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹல்கோட ரெஃபரன்ஸா இந்த பென்சாரை வந்து பென் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தி வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மார்வல் ரெஃபரன்ஸுமே ஒன்னு கேரக்டரா இருக்கும், இல்ல அந்த எபிசோடோட கதையா இருக்கும். ஆனா இந்த மார்வல் ரெஃபரன்ஸ் வந்து அந்த எபிசோடோட டைட்டில் தான் அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. ஆமா, இந்த எபிசோடோட டைட்டில் வந்து தி வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோடோட பேரையே கிரியேட்டர்ஸ் எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தி அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் தி வெஞ்சர்ஸ் அப்படிங்கறத எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நீங்க ஏவ மட்டும் தனியா எடுத்துருங்களேன், எடுத்துட்டீங்க அப்படின்னா வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதைத்தான் இந்த எபிசோட பேராவே வச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காகவே தி வெஞ்சர்ஸ் 3 பேருமே இங்க வந்திருக்காங்க. ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து அதோட முதல் எபிசோடான பென் 10 ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல தான் கிரியேட்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கெவினை வந்து காட்டியிருப்பாங்க, கெவினோட பவர்ஸையும் காட்டியிருப்பாங்க. அந்த கெவினோட பவர்ஸ் நம்ம பார்க்கும்போது மார்வல்ல வரக்கூடிய அப்சர்விங் மேன பாக்குற மாதிரியே இருக்கும். 2 பேரோட பவர்ஸும் ஒன்னு போல இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மெட்டல்ல இருந்தோ ராக்ல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ அவங்க வந்து கரெக்டா அதே மாதிரி ஒரே மாதிரி தான் அப்சர்வ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த அப்சர்விங் மேன் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கெவினையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. இதுவும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதை நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. நான் ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய தி அல்டிமேட் ஹேஸ்ட் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இருக்குது. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அல்பிடோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அல்டிமேட்ரிக்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். சோ அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அல்டிமேட் கிரே மேட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. நீங்க அந்த அல்டிமேட் கிரே மேட்டரை நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்வல்ல வரக்கூடிய மோடாக்க பாக்குற மாதிரியே இருக்கும். 2 பேரையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸ் வந்து அப்படியே கட் பேஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதையும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து பென் 10 சீரிஸ்ல வச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வந்து தி ரூட்டர்ஸ் ஆஃப் ஆல் ஈவில் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல வந்து லேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து கிரியேட்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரே ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு தடவை தன்னோட பவரை யூஸ் பண்ணும்போதும் தன்னோட கண்ணுக்கு பக்கத்துல கையை வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய கண்ணுல இருந்து அந்த எனர்ஜியோட ரேடியேஷனை வர வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, இதான் அதோட பவர். ஆனா இது யாரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்மென்ல வரக்கூடிய சைக்ளாப்ஸோட ரெஃபரன்ஸ் அதாவது வச்சிருக்காங்க. ஏன்னா சைக்ளாப்ஸ் எப்பவுமே தன்னுடைய கண்ணுல இருந்து அந்த நெருப்பு வர வைக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த ரேடியேஷன் வர வைக்கிறதுக்கு முன்னாடியோ அவர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய கண்ணுக்கு பக்கத்துல கை வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை அப்படியே இந்த இடத்துல வந்து காட்டியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுவும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். ஒரு மார்வல் ரெஃபரன்ஸா தான் அந்த சைக்ளாப்ஸோட ரெஃபரன்ஸா தான் கிரியேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வந்து தி கிரீச்சர் ஃப்ரம் பியாண்ட் அப்படிங்கிற எபிசோட் தான் இருக்குது. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லுகாப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீச்சர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கிரீச்சரோட மெயின் பவரே அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதுதான். அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா அவங்கள வந்து தனக்கு அடிமையா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த லுகாப்ரா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம குவென் இருக்காங்க பாத்தீங்களா, குவெனோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி தனக்கு அடிமையா மாத்தி இருக்கும். அப்போ கெவின் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த லுகாப்ரா கிட்ட இருந்து நம்ம குவென்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெட்டல் ஹெல்மெட்டை செஞ்சு அதை வந்து குவென்னோட தலையில மாட்டி விட்டுருப்பாரு. அப்படி மாட்டி விட்டதன் மூலமா அந்த லுகாப்ராவால நம்ம குவென்னை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. மைண்ட் கண்ட்ரோலிங்க வந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது யாரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்மென்ல வரக்கூடிய மேக்னீட்டோவோட ரெஃபரன்ஸ். மேக்னீட்டோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் எக்ஸோட மெயின் பவரே அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதா. அந்த மைண்ட் கண்ட்ரோலிங்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம மேக்னீட்டோ என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு மெட்டல் ஹெல்மெட்டை வந்து எப்பவுமே தன் தலையில போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம குவென்னுக்கும் மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது வந்து நம்ம மேக்னீட்டோட ரெஃபரன்ஸ் தான், ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஸ்பைடர் மங்கி யாரையோ பார்த்து பயந்து ஸ்விங் பண்ணிட்டே போற மாதிரி காட்டியிருப்பாங்க. பின்னாடி வந்து சண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லன் வந்து துரத்திட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து அரிய பொருட்களை எல்லாம் திருடி அல்லது கொள்ளையடிச்சு அதை வந்து விலைக்கு விற்கக்கூடியவன் தான் இந்த சண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இந்த சண்டர் வந்து ஸ்பைடர் மங்கியை துரத்திட்டு போற மாதிரியே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. இதுவே ஒரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மங்கி வந்து ஸ்விங் பண்ணிட்டே போகுது பாத்தீங்களா, நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரியே அது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்பைடர் வெப்பை விட்டு அது ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு தாவி தாவி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பின்னாடி வரக்கூடிய சண்டரை பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஹோவர் போர்டு மேல பறந்து வர மாதிரியே காட்டியிருப்பாங்க. அந்த ஹோவர் போர்டை நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம காப்ளின் இருக்காரு பாத்தீங்களா, காப்ளின் வந்து ஹோவர் போர்டுல பறந்து வர மாதிரியே இருக்கும். அதே மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம சண்டரை வந்து காப்ளின் ஆகவும்
நம்ம ஸ்பைடர் மங்கியை வந்து ஸ்பைடர்மேன் மாதிரியும் அவங்க மீன் பண்ணி தான் ஸ்பைடர்மேனை வந்து காப்ளின் விரட்டிட்டு வராது அப்படிங்கிற மாதிரியான அந்த சீனை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். மார்வல்ல வரக்கூடிய ஸ்பைடர்மேனை ரெஃபரன்ஸ் பண்ற விதமாகத்தான் இதை வந்து நம்ம வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஸ்பைடர்மேனை காப்ளின் துரத்துற மாதிரி தான் அதை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. அந்த கோஸ்ட் டவுன்ங்கிற எபிசோட்ல வந்து நம்ம வில்காக்ஸோட ஹோம் வேர்ல்டான வில்காக்சியா அப்படிங்கிற கிரகத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கிரகத்துல வந்து நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் என்ன செய்யும் அப்படின்னா அங்க உள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸையுமே தன்னோட குளோனா மாத்தி விட்டுரும். இதனால வில்காக்ஸ் வந்து நம்ம பென், குவென் அப்புறம் கெவின் இந்த 3 பேர்ட்ட உதவி கேட்பான். அதன் விளைவா அவங்க 3 பேரும் அந்த வில்காக்சியா கிரகத்துக்கு வந்து நம்ம வில்காக்ஸுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம வில்காக்சியாவோட மெயின் சிம்பிளை வந்து காட்டியிருப்பாங்க. அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் 6 டென்டக்கிள்ஸோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இது நம்ம மார்வல்ல வரக்கூடிய ஹைட்ராவோட சிம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம மார்வல்ல வரக்கூடிய ஹைட்ராவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்ராவோட சிம்பிளையும் இதே மாதிரி தான் இருக்கும். 6 டென்டக்கிள்ஸ் உள்ள ஒரு ஆக்டோபஸை காமிச்சிருப்பாங்க. அது எலும்பு கூட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையே தான் ரெஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஹைட்ராவோட ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த இடத்துல அதாவது கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற எபிசோட்ல வந்து கிரியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுவும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து பிரைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்காக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிரைமஸுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஆஸ்மித்தை தோக்கடிச்சு ஆம்னிட்ரிக்ஸை கைப்பற்றிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம பென், குவென் அப்புறம் கெவின் இந்த 3 பேரையும் கைது பண்ணி கெட்டி போட்டுருவாரு. கெட்டி போட்டது மட்டும் இல்லாம அவங்க தலையில வந்து ஒரு விதமான டிவைஸை வந்து மாட்டி வச்சிருவாரு. அந்த டிவைஸ் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய பவர்ஸை அவங்கள யூஸ் பண்ண விடாம தடுக்கும். அதாவது நம்ம கெவினுக்கும் குவென்னுக்கும் பவர்ஸ் இருக்கு, இயற்கையாவே பவர்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பவர்ஸை அவங்களால யூஸ் பண்ண முடியாத மாதிரி அதை தடுத்து வச்சிரும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த பவர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மூன் ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோட்ல வந்து வெடோனாவை வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க கையிலேயே ஒரு பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் என்ன செய்யும் அப்படின்னா அவங்க ஆண்ட்ராய்ட் பவரை வந்து தடுக்கும். அவங்களால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள வந்து செயலக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருவாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்பெஷல் பவர்ஸை மட்டும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்து அந்த பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் மாதிரி தான் இந்த டிவைஸையும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா தலையில மாட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இதுவும் நம்ம மார்வலோட ஒரு ரெஃபரன்ஸ் தான். எக்ஸ்மென்ல வரக்கூடிய இன்ஹிபிட்டர் காலர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மார்வல் ரெஃபரன்ஸா அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அந்த இன்ஹிபிட்டர் காலரை வந்து அந்த மியூட்டன்ஸோட கழுத்துல மாட்டும் போதோ இல்ல அவங்க உடம்புல வேற எந்த இடத்துல மாட்டும் போதோ அவங்களுடைய மியூட்டன் பவரை வந்து தடுக்கும். அவங்களால வேற எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். ஆனா அவங்களுடைய பவர்ஸை மட்டும் அவங்களுடைய ஸ்பெஷல் பவர்ஸை மட்டும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் செயலிழந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அது மேல இன்ஸ்பயர் ஆகி தான் ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்லயும் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்லயும் அந்த பிரேஸ்லெட் டிவைஸ் மாதிரி வச்சிருக்கிறத வந்து தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. சோ இதுவும் ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஏன்னா அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வந்து ரிவெஞ்ச் ஆஃப் த ஸ்வார்ம் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல வந்து டாக்டர் விக்டர் வேலிடஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அது உண்மையான விக்டர் வேலிடஸ் கிடையாது. உண்மையான விக்டர் வேலிடஸ் வந்து இறந்து போயிருப்பாரு. இது வந்து அவரோட அந்த சிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அவரோட உருவத்தை எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி உருவத்தை எடுக்கும் போது நீங்க இந்த சீனை நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4 டென்டக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 4 டென்டக்கிள்ஸோட தான் சண்டை போடுற மாதிரியும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இதை நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்பைடர் மேனோட ஒரு வில்லனான டாக்டர் ஆக்டோபஸோட ஒரு ரெஃபரன்ஸா தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. டாக்டர் ஆக்டோபஸ் எப்படி அவருக்கு 4 டென்டக்கிள்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இவருக்கும் அதாவது விக்டர் வேலிடஸுக்கும் 4 டென்டக்கிள்ஸ் இருந்து 4 டென்டக்கிள்ஸோட ஒரு சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஏலியன் ஸ்வார்ம் அப்படிங்கிற மூவிலேயே நம்ம வந்து விக்டர் வேலிடஸை பார்க்க முடியும். ஆனா அவருக்கு வந்து இப்படி வந்து டென்டக்கிள்ஸ் உடம்புல இருந்து வர வைக்கிற பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ரிவெஞ்ச் ஆஃப் த ஸ்வார்ம் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி காமிச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். மார்வல்ல வரக்கூடிய டாக்டர் ஆக்டோபஸோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். டாக்டர் ஆக்டோபஸ் தான் இப்படி வந்து 2 டென்டக்கிள்ஸ் வச்சு நின்னுக்கிட்டு 2 டென்டக்கிள்ஸ் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை நீங்க தெளிவா பார்த்தாலே தெரியும். சோ இது வந்து ஒரு டாக்டர் ஆக்டோபஸோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவாகவே இந்த இடத்துல நமக்கு தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. ஏன்னா அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வந்து ஃபேம் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல நல்லா பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் முதல் முறையா நம்ம பென் டென்னிஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. அந்த அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியோட டிசைனை நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு 4 கால்கள் எக்ஸ்ட்ரா முளைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 4 மெட்டல் கால்கள் வந்து எக்ஸ்ட்ரா முளைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மெட்டல் கால்களை நல்லா பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம ஸ்பைடர்மேனோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது
எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து எப்ப அயன் ஸ்பைடர் சூட்ட போடுறாரோ, எப்ப அயன் ஸ்பைடரா அவர் மாறுறாரோ, அப்ப வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா 4 கால்கள் வந்து வரதா காமிச்சிருப்பாங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு வந்து 4 கால்கள் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்பைடர் மங்கியே நம்ம ஸ்பைடர்மேன் இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டதுதான், அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு இப்படி 4 கால்களை கொடுத்து இது வந்து ஸ்பைடர்மேனோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவாவே காமிச்சிட்டாங்க. அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.